ஒரு நாள் புத்தர் ஒரு ஊர்ல பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அப்போ ஒருத்தன் அவரோட பிரசங்கம் பிடிக்காம, அவர் ரொம்ப கெட்ட கெட்ட வார்த்தையிலே திட்டிக்கிட்டு இருந்தான். ஆனா புத்தர் அத கண்டுக்கவே இல்ல. கடைசியா அவன் ரொம்ப பேசி பார்த்துட்டு, "என்னடா இந்த ஆளு நம்மகிட்ட கோபமே படமாட்டேங்கிறாரு" அப்படின்னு சொல்லி அவன் புத்தர்கிட்ட, "யோவ்! உன்ன நான் இவ்ளோ திட்டிக்கிட்டு இருக்கேன். நீ ஏன் என்கிட்ட கோவமே படமாட்டேங்கிற?" அப்படின்னு கேட்டிருக்கான். அதுக்கு புத்தர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், "தம்பி, நேத்து பக்கத்து கிராமத்துல பிரசங்கம் பண்ணேன். அங்க என்னோட பிரசங்கத்த புடிச்சவங்க, எனக்கு பொண்ணு, பொருள், வைரம், வைடூரியம்லாம் குடுத்தாங்க பரிசா. ஆனா எனக்கு தான் எது மேலயும் ஆசை இல்லையா? அதனால நீங்களே அத வச்சுங்க. எனக்கு அந்த பொருள் மேலலாம் ஆசை இல்ல." அப்படின்னு சொன்னேன். அவங்க அந்த பொருள திரும்பி எடுத்துட்டு போயிட்டாங்க. அது மாதிரி தான் தம்பி, நீ இப்போ கோவமா கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுன. அது மேலலாம் எனக்கு விருப்பமும் இல்ல, ஆசையும் இல்ல. அதனால அது உனக்கே சொந்தமானது அப்படின்னு சொன்னாராம். ஆமாங்க. கோவங்கிறது அடுத்தவங்க கிட்ட இருக்கிற பொருளு. அதுக்கு ஏன் நாம ஆசைப்படணும்? ஏன் நம்மளுடைய எனர்ஜிய லாஸ் பண்ணணும்? அதனால எந்த விஷயமா இருந்தாலும் கோவமே படாம ஹேண்டில் பண்ணுங்க. அந்த கோவமே நம்ம மேல கோவப்பட்டு இன்னும் கிட்ட வரவே கூடாது. அப்பதான் உங்க வாழ்க்கை மகிழ்ச்சியா, சந்தோஷமா இருக்கும். நன்றி. வணக்கம்.